பொன்னி அப்கமிங் எபிசோடில் இங்கே பொன்னிக்கு சக்தி சேரீ வாங்கிட்டு வந்து கொடுத்து, நீ கண்டிப்பாக நடக்க போகிற வளைகாப்பில் கலந்துக்கிட்டே ஆகணும் பொன்னி அப்படின்னு சொல்கிறாரு. அது கேட்குற பொன்னி, இல்லை என்னால் கலந்துக்க முடியாது, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, நான் கலந்துக்கிட்டா கண்டிப்பாக உஷாக்காவுக்கு பிடிக்காது, அதனால் நான் கலந்துக்க மாட்டேன், எனக்கு இந்த சேரீலாம் வேணான்னு சொல்லி பொன்னி சொல்கிறாங்க. சக்தி ஒன்று, இங்கே பாரு பொன்னி, திரும்பவும் சொல்கிறேன், நீ கண்டிப்பாக கலந்துக்கணும், இந்த சேரீ தான் கட்டிக்கணும், அப்படி மட்டும் நீ கலந்துக்காமல் கட்டிக்காமல் இருந்தனா கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனில் நானும் கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சக்தி சொல்கிறாரு. பொன்னி ஒன்று, இங்கே பாருங்கள், நான் கலந்துக்கிட்டா நீ கலந்துப்பீங்கலாம் தேவையே இல்லை, உங்களுக்கு எனக்கு என்ன இருக்குது, உங்கள் வீட்டு ஃபங்க்ஷன், நீங்கள் கலந்துக்கோங்க, அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை, நான் கலந்துக்க மாட்டேன், எனக்கு அது பிடிக்கலை, வேணாம் விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சக்தி, இல்லை முடியவே முடியாது பொன்னி, இங்கே பாரு நல்லா புரிஞ்சுக்கோ, நீ அந்த ஃபங்க்ஷனை கலந்துக்கிட்டா கண்டிப்பாக நான் கலந்துப்பேன், நீ மட்டும் கலந்துக்கல அப்படின்னா நானும் கலந்துக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சக்தி அந்த புடவை அங்கே வச்சுட்டு கிளம்பிடுறாரு. இதை வெண்ணிலாவும் பிரீத்தி பார்த்துட்றாங்க. என்ன சக்தி இந்த அளவுக்கு இறங்கிட்டான், ஆஹா இனிமேல் நாம் அமைதியாக இருந்தோம்னா செட் ஆகாது, இந்த பொண்ணியை இந்த ஃபங்க்ஷனில் வச்சு எப்படியாவது அசிங்கப்படுத்தி முதல்ல வெளியில் அனுப்பியே ஆகணும் அப்படின்னு இங்கே வெண்ணிலா முடிவு பண்ணுறாங்க. பிரீத்தியும் அதே தான் தன் மனசில் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணிவிட்டு அடுத்தது ஃபங்க்ஷன் அன்னைக்கு இங்கே பொன்னியும் வேறு வழி இல்லாமல் சக்தி கொடுத்த அதே புது புடவையை கட்டிக்கிட்டு விடிய காலையிலே எழுந்திரிச்சு வீட்டெலாம் க்ளீன் பண்ணி ரொம்ப அழகாக அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுட்டு, சரி கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பொன்னி காலையிலேயே கிளம்பி போகிறாங்க. இங்கே காலையிலேயே ஏஞ்சி உஷா ஏஞ்சி பார்க்குறாங்க. வீடே பார்க்குறதுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. அதை பார்த்து இங்கே உஷா ரொம்பவுமே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, நம்ம வீட்டுக்காரு நமக்கு பிடிச்ச மாதிரி காலையிலேயே வீட்டெலாம் க்ளீன் பண்ணி நல்லா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காரு, இதை பார்க்கும்போதே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் நமக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு உஷா காலையிலேயே ரொம்ப அழகாக போய் கிளம்பிட்டுருக்காங்க. ஏஞ்சி வந்து பார்க்குற எல்லாருமே வீடு என்ன அப்படியே டோட்டலாக மாறிடுச்சு, யார் பண்ணியிருப்பா, ஒரு சண்முகம் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி எல்லாருமே சண்முகத்தை நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் சண்முகமே ஏஞ்சி பார்த்து இங்கே ஷாக் ஆகுறாரு. என்ன வீடு இந்த அளவுக்கு காலையிலேயே க்ளீன் பண்ணி டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்கு, யாராக இருக்கும், ஒரு சக்தி எதுவும் பண்ணியிருப்பான் அப்படின்னு இங்கே சண்முகம் நினச்சிக்க இப்படி எல்லாருமே ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷனும் எல்லாம் ரெடி ஆகும்போது கரெக்டாக பொன்னி கோவிலுக்கு போயிட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு பிரீத்தி பேரில் அர்ச்சனைலாம் பண்ணிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு அங்கே வந்திருக்க எல்லாரையுமே வரவேற்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான டீ, காஃபி, ஜூஸ்னு எல்லாருமே பார்த்து பார்த்து கவனிக்கிறாங்க பொன்னி. அதோட வளைகாப்புக்கு தேவையான அந்த பொருட்களை கொண்டு வந்து வைக்கிறது போகிறதுன்னு பொன்னி ரொம்ப மும்மரமாக அவங்களுடைய வேலையெல்லாம் பார்க்குறாங்க. இது எல்லாத்தையுமே உஷா கவனிச்சிடுறாங்க. இவ எதுக்காக இப்போ இந்த ஃபங்க்ஷனில் இருக்கா, இவளை பார்த்தாலும் எரிச்சல் ஆகுது, இவன் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க கூடாதுன்னு தான் சொன்னேன்ல, அப்படி இருந்தும் இவ என்ன நம்மள்ட்ட சீன் போடுறதுக்குன்னே முன்னாடி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியை கூப்பிட்றாங்க உஷா. கூப்பிட்டு, இங்கே பாரு, நீ இங்கே இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு தெரியும்ல, தெரிஞ்சே நீங்கள் இருக்கனா அப்போ என்ன அர்த்தம், உனக்கு என்னை கடுப்பேற்றி பார்க்கணும் அப்படி தானே ஆசை, ஏன்டி உனக்குலாம் அசிங்கமாகவே இல்லையா, வெக்கமாக இல்லையான்னு சொல்லிட்டு கண்ணா அப்படின்னு பொன்னியை திட்டுறாங்க உஷா. அதை பார்த்த சண்முகம் டென்ஷன் ஆகி உஷாவை அடிக்கவும் போகிறாரு. பொன்னி ஒன்று, இல்லைம்மா வேணாம், அக்கா அன்றைக்கி அக்காவோட டே, அக்கா ஹாப்பியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்களுக்கு என்ன இப்போது நான் இங்கே இருக்கிறது பிடிக்கல அவ்வளோதானே, இதுதான் நான் அப்பயே சொன்னேன், நீங்கள்லாம் கஷ்டப்படுவீங்கன்னு தான் நான் வந்தேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி கிளம்பி மாடிக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உஷா விடவே இல்லை. இங்கே பாரு, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கிறதுக்கு ஒரு குடுப்பனை வேணும், அது உனக்கு கொடுத்து வைக்கல புரியுதா, அதுக்காக அந்த மாதிரி நடக்கிறவங்களை கஷ்டப்படுத்தணும்னு நினைக்காத, நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன், அப்படி இருக்கும்போது நீ வந்து நடித்து சீன் போட்டு என் முன்னாடி சீன் போடுறியா, இங்கே பாரு இந்த மாதிரி குடுப்பனெலாம் உனக்கெலாம் ஒரு நாள் வராது புரியுதா, இன்னொரு வாட்டி நான் உன்னை இங்கே பார்த்தேன் உனக்கு அவ்வளோதான்னு சொல்லிட்டு பொன்னியை ரொம்பவுமே அசிங்கப்படுத்தி உஷா அனுப்பிடுறாங்க. அதை பார்த்த சண்முகம் இனிமேலும் பொறுத்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு உஷாவை பல்லான்னு வர விட்றாரு. என்ன சொன்ன, அந்த குடுப்பனை அவளுக்கு இருக்காதா, இங்கே பாரு நல்லா அவனை புரிஞ்சுக்கோ, இதே மாதிரி கன்சீவா நீ இல்லைன்னு சொல்லிட்டு ஊர் உலகம் உன்னை எப்படிலாம் பேசுனுச்சு ஞாபகம் இருக்கா, அப்போ என்ன சொல்லுவ நீ, இந்த மாதிரி நிலமை எதிர்க்கு கூட வரக்கூடாதுன்னு சொல்லுவல, ஆனால் நீ கன்சீவ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதே பொன்னியும் சக்தியும் தான் உனக்காக கோவில் குளம்லாம் போய் எவ்வளோ பிரார்த்தனை பூஜை பண்ணாங்க தெரியுமா, அப்போல்லாம் பண்ணி தாண்டி உனக்கு இன்றைக்கி குழந்தைய உண்டாயிருக்கு, அப்படி இருக்க நிலமையில நீ போய் பொன்னியை பார்த்து இந்த வார்த்தைலாம் பேசுகிற, உனக்கெல்லாம் கொஞ்சம் நன்றி விசுவாசமே இல்லையா, நீ அவளை பேச பேச அவ்வளோ பாவமும் உனக்கு தான் வந்து சேரப்போகுது பார்த்துக்கோ,
பொன்னி எவ்வளோ நல்ல பொண்ணுங்கிறது உன் வயித்துல வளர்ற குழந்தை தான் சாட்சி. அவள் வேணுன அந்த வேண்டுதல் தான் இன்னைக்கு உனக்கு குழந்தையாக வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீ பேசின பேச்சுக்கு கண்டிப்பாக நீ அனுபவிப்ப அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் ரூமுக்கு போயிடுறாரு. அப்போ தான் இங்கே உஷாவுக்கும் மற்றவங்களுக்கும் புரியுது. அப்போது இது எல்லாமே பண்ணது பொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சக்தியை பார்க்குறாங்க. சக்தியும் மண்டையை ஆட்டுறாரு. ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் பொன்னி தான். பொன்னி பண்ண பூஜை பிரார்த்தனை தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி. உடனே உஷா மாடிக்கு போகிறாங்க. மாடிக்கு போயிட்டு இது மாதிரி பொன்னியை பார்க்குறாங்க. பொன்னி அங்கே அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த உஷாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உடனே பொன்னி, என்னை மன்னிச்சிடு பொன்னி, நீ பண்ண உதவிலாம் தெரியாமல் நான் தப்பாக நினச்சிட்டேன், தப்பாக நினச்சி இப்படிலாம் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடு, நான் மிகப்பெரிய பாவம் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி உஷா பொன்னிகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே அதுக்கு பொன்னியும், ஐயோ அக்கா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, விடுங்க, நீங்கள் ஏதோ ஒன்று பேசிட்டீங்க, அதனால எதுவும் கஷ்டப்படலக்கா, நீங்கள் கீழே போங்க, உங்களுக்கு தானே இன்றைக்கி ஃபங்க்ஷன், நீங்கள் போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இங்கே பொன்னி சொல்லவும் அதுக்கு உஷா சொல்கிறாங்க, இல்லை பொன்னி நீயும் கீழே வா, நீ கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனில் இருக்கணும், நான் ஒன்று சரியாக புரிஞ்சுக்கல, புரிஞ்சிக்காமல் ஏதோ பேசிட்டேன், வா பொன்னின்னு கூப்பிட்றாங்க. பொன்னி அதுக்கு, இல்லைக்கா நான் வரல, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ பொன்னி, நீ பண்ணதெல்லாம் தெரியாமல் நான் அப்படிலாம் பண்ணிட்டேன் பொன்னி, உண்மையிலேயே உன் மேலே எந்த தப்புமே இல்லை, சொல்லப்போனால் எல்லா தப்புமே நான் தான் பண்ணேன், ஏன் இந்த பிரீத்தி கல்யாணத்தில் கூட அப்படின்னு இங்கே உஷா வாய் எடுக்கவும் டக்குன்னு கரெக்டாக அந்த இடத்துல சுந்தரம் வந்துடுறாரு. உஷா என்ன பண்ணுற நீ இங்கே அப்படிங்கவும் உஷா டக்குன்னு வாயை மூடிடுறாங்க. சக்தி இதை பார்த்துறாரு. உடனே என்ன நீ ஏதோ பிரீத்தி கல்யாணம் எடுத்தீங்க அப்படிங்கவும் சுந்தரம் உடனே, சக்தி அவள் அந்த குழந்தை உண்டானதை பற்றி சொல்ல வரா, என்ன உஷா இப்போ எதுக்கு இதெல்லாம், யார் அது, நம்ம பொண்ணு தானே, நம்ம சக்தி தானே, வா உஷா கீழே போகலாம், அத்தை கூப்பிட்றாங்க அப்படிங்கவும் உஷாவும் உடனே வாயை மூடிட்டு அங்கேருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. இங்கே சக்திக்கு ஒரே சந்தேகம் ஆகுது. அப்போ தான் அப்போது பிரீத்தி கல்யாணம் நின்று போனதுக்கு உஷாவுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குது, உஷா ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ளே மாமா தடுத்து நிப்பாட்டிட்டாரு, அப்போது உஷா நீ கூப்பிட்டு தனியாக விசாரித்தோம்னா ஏதோ ஒரு மறைக்கப்பட்ட உண்மை வெளியே வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இங்கே சக்தி யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சண்முகம் சொன்னதெல்லாம் கேட்டு இங்கே பவானி ஜெயா 2 பேருக்குமே பொன்னி மேலே இருக்கிற கோபம் குறையுது. பொன்னி தான் உஷா வயிற்றில் கரு வளரணும்னு சொல்லி அந்தளவுக்கு பிரார்த்தனை பூஜைலாம் பண்ணியிருக்கானா, அவள் எப்படி இந்த பிரீத்தி கல்யாணத்தை நிப்பாட்டி தான் கல்யாணம் பண்ணியிருப்பா, அப்போது இப்படியாப்பட்ட செயலை கண்டிப்பாக பொன்னி செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை, நாம் தான் பொன்னியை தப்பாக நினச்சிட்ருக்கோம், அப்போது இங்கே வேறு எதுவும் நடந்திருக்கு, பொன்னி மேலே நம்ம தப்பாக நினைக்கிறது தப்பு தான் அப்படின்னு பவானிக்கும் ஜெயாவுக்கும் அப்போ தான் புரியுது. அப்போது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது யார், பொன்னி சொன்ன மாதிரி பிரீத்தி அப்போது உண்மையிலேயே சக்தி மேலே ஆசை வச்சு தான் இங்கே வந்திருப்பாளா அப்படின்னு இங்கே பவானிக்கும் ஜெயாவுக்கும் சந்தேகம் வந்து ஜெயா பவானிகிட்ட கேட்குறாங்க. பவானியும் அதே தாம்மா எனக்கும் சந்தேகமாக இருக்குது, ஏன்னா ஒரு கெட்டவ கண்டிப்பாக இன்னொருத்தவங்க நல்லது பண்ணணும்னு நினைக்க மாட்டா, பொன்னி பவானி உஷா வயிற்றில் கரு வளரணும்னு சொல்லி இந்த அளவுக்கு இறங்கி வேலை செஞ்சுருக்கானா, அப்படியாப்பட்டவ நம்ம குடும்பம் கெடுக்கணும்னு சத்தியமாக நினைக்க மாட்டா, அப்போது இதில் யாரும் அதெல்லாம் பண்ணியிருப்பான்னு கேட்க, அதுதான் பவானி எனக்கும் புரியல, சரி விடு இந்த வளைகாப்பை முடியட்டும், கண்டிப்பாக அதையும் நம்ம கண்டுபிடிப்போம்னு நினைக்கிறாங்க. சக்தியும் அதே மாதிரி இந்த வளைகாப்பை முடியட்டும், உஷானிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த கல்யாணத்துக்கு நிப்பாட்டினதுக்கு காரணம் யாருங்கிற உண்மையை கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக பொன்னி மேலே இருக்கிற எல்லா காரணத்தையும் தொடச்சிடலாம்னு சொல்லி சக்தியும் முடிவு பண்ணிடுறாரு. இங்கே சுந்தரத்துக்கு பயம் வந்துருச்சு, சக்திக்கு லைட்டாக விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஒரு பக்கம் ஸ்வேதா வர பணம் கேட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுறா, போகிற போக்க பார்த்தா நாம் எதுவும் மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயம் சுந்தரத்துக்கு இங்கே அதிகமாகுது. சக்தி அதையும் கவனிக்கிறாரு, சுந்தரம் சரியில்லையே, மாமா எதுவும் தப்பான்றாரோ அப்படின்னு இங்கே சக்தி சுந்தரத்தை குறுக்குன்னு பார்த்து நின்றுருக்காரு. ஸோ வளைகாப்பு முடிஞ்ச கையோட சுந்தரம் மாட்டிக்கிட்டு பொன்னி மேலே எந்த தப்புமே இல்லைங்கிறத நிரூபிச்சிட்டாங்கன்னா எந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை என்ன மாதிரியான திருப்பங்கள் மாற்றங்கள் நடக்க போகணும்னு நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்களை கீழே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.